இப்போ ஆன்மீகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு சிவன்னா யாருன்னே தெரியல. சிவன்னா யாரையா அப்படின்னு கேட்டா உடனே என்ன பண்றாங்க, ஒரு சிவலிங்கத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நிறைய ருத்ராட்சத்தை எடுத்து போட்டுக்கிறாங்க. ருத்ராட்சத்தை எல்லாம் போட்டுக்கிட்டா உடனே சிவன் அவங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தலையில முடியில ஃபுல்லா தலைமுடி ஃபுல்லா சடாமுடியா வச்சுக்கிறாங்க. சடாமுடியா வச்சுக்கிட்டா உடனே அவன் சிவன் பக்தன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிவன்னா யாருன்னே தெரியாதவனா சிவன் பக்தன். இதெல்லாம் நடக்குமா? சிவன்னா யாரு? சிவா அப்படின்னா வாசி. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவா அப்படின்னா எப்பொழுதும் வயசாகாத, எப்பொழுதும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாசிதான் சிவம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி எப்பொழுதும் சுத்திக்கிட்டே இருக்கு. அதை சுத்த வைக்கிறதே ஒரு காத்து தான். அந்த காத்து தான் சிவம். பூமியை சுத்த வைக்கிறதும் இந்த காத்து தான். அதே மாதிரி இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரையும் வாழ வைக்கிறதும் காத்து தான். அப்போ காற்று தான் சிவம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாம நாம சிவலிங்கத்தை கூப்பிடுறது, அதுக்கப்புறம் நிறைய ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் நான் தான் சிவன்னு சொல்லி மண்டை ஓட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிறது, அகோரிங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அதை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யறது. நான் அமானுஷத்துல பெரிய ஆளு, நான் அப்படி இப்படி பில்லி சூன்யம் ஏவல்னு நிறைய விஷயங்களை செய்யறாங்க. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளியானது வாசிதான். வாசிதான் சிவம். சிவாதான் வாசி. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசிதான் எப்பொழுதும் உயிரோடு இருப்பது. அதுக்கு காத்துக்கு எப்பொழுதும் மரணம் கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உடலுக்கு வேணா மரணம் இருக்கலாம். இந்த உடலுக்குள்ள ஓடக்கூடிய இந்த வாசியான காத்துக்கு எப்பொழுதும் மரணம் கிடையாது. அப்போ எப்பொழுதும் மரணம் இல்லாததுதான் சிவம். அதனாலதான் வாசிதான் சிவம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவலிங்கத்தை வச்சிருக்கிறதுனால அது சிவம் கிடையாது. நமக்குள்ள ஓடக்கூடிய இந்த வாசிதான் எப்பொழுதும் நம்மளுடைய சிவம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதனால வாசிதான் உண்மையே தவிர இந்த உடம்பு உண்மை கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால சிவம்னா எப்பொழுதும் காற்றுதான்.